نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر صدق الله العلي العظيم முலப்பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, புனிதமான ரமதான் மாதத்தினுடைய 2 பகுதிகளை கடந்து இறுதி பகுதியை இன்று நாம் அடைய இருக்கின்றோம். ரமதானுடைய முதல் பகுதி அது ரஹ்மத்துடைய பகுதி, நடுப்பகுதி அது மக்ஃபிரத்துடைய பகுதி, இறுதி பகுதி அது இத்கும் மினன் நார், நரக விடுதலையுடைய பகுதி. கடைசி பகுதியில், இந்த கடைசி 10 நாட்களில் 2 துஆக்களை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்போம். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நாரி வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த 2 துஆக்களையும் இன்றைய மக்ரிபில் இருந்து பெருநாளுடைய பிறை தென்படும் வரை அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அவனது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரமதானுடைய இறுதி பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எவ்வாறு கழித்தார்கள்? முழு ரமதானும் சஹாபாக்கள் அதிகமாக அமல் இபாதத் செய்தார்கள். கடைசி 10 வந்துவிட்டால் அதைவிட அதிகமாக இரவை பகலை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இதா தஹலல் அஷ்ர், ரமதானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த மிஅஸரா, தனது ஆடையை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். வ அஹ்யா லைலா, இரவை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவார்கள். வ ஐகத அஹ்லா, தனது குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி பகுதியை அமல் இபாதத்தில் விசேஷமாக அதிகமாக அமல் இபாதத் செய்தார்கள். ஷத்த மிஅஸரா, தன்னுடைய கீழங்கியை, சாரத்தை கட்டினார்கள் என்றால் அர்த்தம் அடுத்த காலங்களை விட அமல் இபாதத்தில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். நாம் சொல்லுவோமே, வேட்டியை கட்டி களத்தில் இறங்கிவிட்டார். ஷத்த மிஅஸரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய காலங்களை விட மும்முரமாக அமல் இபாதத்தில் இந்த கடைசி பகுதியில் ஈடுபடுவார்கள். வ அஹ்யா லைலா, இந்த 10 நாட்களையும் இரவை ஹயாத்தாக்குவார்கள், அதிகமாக அமல் இபாதத் செய்வார்கள். வ ஐகத அஹ்லா, தனது குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான காலத்திலேயே கால் வீங்கக்கூடிய அளவுக்கு இரவில் நின்று தொழுவார்கள். குடும்பத்தை வற்புறுத்த மாட்டார்கள். அவர்களுடைய விருப்ப பிரகாரம் விடுவார்கள். ஆர்வமூட்டக்கூடிய வளமை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது.
ஆனால் ரமதானுடைய கடைசி பகுதியில் குடும்பத்தை தட்டி எழுப்புவார்கள் தொழுகைக்காக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய கடைசி இந்த 10 நாட்கள் அல்லது இந்த 9 நாட்கள் இது ஷாப்பிங் செய்யக்கூடிய, ஆடைகளை வாங்குவதற்காக ஒவ்வொரு கடையாக திரியக்கூடிய மாதம் அல்ல, அந்த பகுதி அல்ல இது. இந்தியா பாகிஸ்தானில் சில ஏழை மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். ரமதானில் அவர்கள் தொழில் வியாபாரம் செய்ய மாட்டார்கள். ரமதானுக்கு தேவையான, பெருநாளைக்கு தேவையான பணங்களை ஏற்கனவே அவர்கள் சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். ரமதான் வந்தால் பகல் முழுக்க திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள். இரவு முழுக்க தொழுகையில் ஈடுபடுவார்கள், இஸ்திக்ஃபாரில் தௌபாவில் ஈடுபடுவார்கள். கடைசி 10 முழுமையாக இஅ்திகாஃபில் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய கடைசி 10 நாம் அப்படித்தான் கழிக்க வேண்டும். ரமதானுடைய கடைசி பகுதி என்றாலே அது இஅ்திகாஃபுடைய பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. குஃபாரு மக்கா, மக்காவுடைய காபிர்கள் முஸ்லிம்களை நோவினைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். மக்காவுடைய வாழ்க்கையில் முக்கியமான எந்த ஒரு கடமையும் கடமையாக்கப்படவில்லை. தொழுகை கூட மக்காவுடைய கடைசி காலத்தில் தான் கடமையாக்கப்பட்டது. காரணம், மக்காவில் அந்த சூழல் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகியதோ, அந்த நேரத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய கடைசி பகுதியில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். மதீனாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். தொடர்ந்து 8 வருடங்கள், 8 ரமதான்கள், கடைசி 10 முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். 9வது வருடம் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையவில்லை. அதை அடுத்த வருடம் 10வது வருடம் இஅ்திகாஃப் இருக்கும் போது முந்தைய வருடத்தினுடைய 10ஐயும் சேர்த்து கதா செய்தார்கள். 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி பகுதி என்றாலே அது இஅ்திகாஃபுடைய பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ரமதானுடைய கடைசி பகுதியை இஅ்திகாஃபுக்காக ஒதுக்கினார்கள். காரணம், லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான ஒரு இரவை அடைவதற்காக. இஅ்திகாஃப் என்றால் என்ன அர்த்தம்? அல் கல்வத்து மஅல் காலிக், அல்லாஹ்வோடு தனிமையில் இருப்பது, படைப்பினங்களை விட்டு ஒதுங்குவது, அதுதான் இஅ்திகாஃப். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஓர பகுதியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது, அங்கேயே தங்கினார்கள். மூசா நபி அவர்கள் தனது சமூகத்தை விட்டு சிறிது காலம் ஒதுங்கியிருந்தார்கள். அல் கல்வத்து மஅல் காலிக், ரப்போடு தனிமையில் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் போது ஈராக்கில் இருந்து பலஸ்தீனுக்கு நீண்ட ஒரு பயணம் செய்தார்கள். அந்த பயணத்தின் போது அல் கல்வத்து மஅல் காலிக், ரப்போடு தனிமையில் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் ஜபலுன் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையை தனிமைக்காக தெரிவு செய்தார்கள். கிட்டத்தட்ட 5 வருடங்கள், 35 வயது முதல் 40 வயது வரை 5 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரு ஹிராவில் தனிமையில் இருந்தார்கள். காரு ஹிராவை ஏன் தெரிவு செய்தார்கள்? ஹிரா குகையில் இருந்து வலது பக்கம் திரும்பினால் கஅபா தெரியும், முழு மக்காவுமே தெரியும். மக்காவாசிகளிடத்தில் சிலை வணக்கம், அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் என்று பாவமான செயல்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மக்காவையும் பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரு ஹிராவில் இருந்தது அல் கல்வத்து மஅல் காலிக், ரப்போடு தனிமையில் இருப்பது, படைப்பினங்களை விட்டும் ஒதுங்கி இருப்பது. அப்துல் முத்தலிபுடைய வம்சாவளியில் வந்தவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் போது அவர்களும் காரு ஹிராவில் போய்
காரு ஹிராவில் அல் கல்வத்து மஅல் காலிக், தனிமையில் அல்லாஹுவோடு தனிமையில் திக்ர் செய்வார்கள், அல்லாஹுவை ஞாபகம் செய்வார்கள். இந்த வளமை இருந்தது என்று பதிவு செய்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமதானுடைய கடைசி பகுதி முழுவதையும் இஅ்திகாஃபுக்காக ஒதுக்குவோம். முழுமையாக எங்களுடைய உள்ளம் அல்லாஹின் பக்கம் மாத்திரமே திரும்பியிருக்க வேண்டும். உலகத்துடைய எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. இதுதான் அடிப்படை இஅ்திகாஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, மிக பேணுதலானவர்கள் ரமதானுடைய கடைசி பகுதியை முழுமையாக மஸ்ஜிதில் இஅ்திகாஃபிலேயே கழிப்பார்கள். துன்யாவுடைய எந்த ஒரு காரியத்தையும் இந்த 10 நாட்கள் அவர்கள் செய்ய மாட்டார்கள். மிக பேணுதலாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இஅ்திகாஃபுடைய பலன்கள் என்ன? இஅ்திகாஃபுடைய பெருமதியை நாம் சரியாக விளங்கிக் கொள்வோம். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் அமல் இபாதத் செய்தாலும் சரி, எதுவுமே செய்யாமல் அவர் உறங்கினாலும் சரி, அவருக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கும் போது, வீட்டில் இருக்கும் போது அமல் இபாதத் செய்தால் மாத்திரமே நன்மை. ஆனால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர், நான் அல்லாஹுக்காக மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற நியத்தோடு அவர் இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல் கல்வத்து மஅல் காலிக், ரப்போடு நான் தனிமையில் அல்லாஹுடைய முனாஜாவில் இருக்கிறேன் என்ற பெரும் ஒரு உயர்வு அவருக்கு கிடைக்கும். லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான ஒரு இரவை பரிபூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். 10 நாட்கள் 21ஆம் இரவிலிருந்து பெருநாளுடைய பிறை தென்படும் வரை 9 அல்லது 10 நாட்கள் அவர் மஸ்ஜிதிலேயே இஅ்திகாஃப் இருந்து அதிகமாக அமல் இபாதத் செய்து, தௌபா செய்து, இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக மீண்டு விடுவார். பெருநாளுடைய பிறை தென்பட்டதும் மஸ்ஜிதிலிருந்து அவர் வீட்டுக்கு செல்லும் போது பாவ கரைகள் நீங்கிய நிலையில், பாவமே இல்லாதவராக அன்று பிறந்த பாலகனை போன்று வீட்டுக்கு திரும்புவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தை பற்றி சொன்னார்கள். அதில் ஒரு கூட்டம், ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிமையில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி யாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் இடம் பெறுவார்கள். இன்னொரு கூட்டத்தை சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடையே கொள்கை இருக்கும். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இந்த 2 கூட்டத்துக்கு கீழாலும் வருகிறார்கள். பக்குவமாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் நிலப்பெற தகுதியானவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஅ்திகாஃபை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்த், சுன்னத், முஸ்தஹப். முதல் வகை ஃபர்த். ஃபர்த் என்றால் யாராவது நேர்ச்சை வைத்தால், அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தந்தால் நான் இஅ்திகாஃப் இருப்பேன். அவர் நியத்து வைத்தால், அவர் நேர்ச்சை வைத்தால் அந்த நதுரை நேர்ச்சையை நிவர்த்தி செய்வது ஃபர்த், கட்டாய கடமை. இரண்டாவது வகை இஅ்திகாஃப் சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்த இஅ்திகாஃப் 21ஆம் இரவிலிருந்து பெருநாளுடைய பிறை தென்படும் வரை இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃப், அது சுன்னத்தான இஅ்திகாஃப். அது முழுமையாக இருக்கக்கூடிய இஅ்திகாஃப், வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய இஅ்திகாஃப் அல்ல. மூன்றாவது வகை இஅ்திகாஃப் முஸ்தஹப். இது முழுமையாக முழு 10ஐயும் மஸ்ஜிதிலேயே கழிக்கக்கூடியவர் அல்ல. அவருக்கு நேரம் கிடைக்கும் போது மஸ்ஜிதில் வந்து இஅ்திகாஃப் இருப்பார். இரவுடைய நேரம் தராவிஹுக்காக வந்து அதுக்கு பின்னர் ஃபஜ்ருக்கு பின்னர் வீட்டுக்கு போவார், அல்லது ஃபஜ்ருக்கு பின்னர் வந்து இரவு தராவிஹ் தொழுந்து விட்டு வீட்டுக்கு போவார். எப்படியோ அவருக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கடைசி பகுதியில் இஅ்திகாஃப் இருப்பார். அது முஸ்தஹப்பான் இஅ்திகாஃப் என்று அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் தேவையற்ற எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. பகலுடைய நேரம் முழுக்க உறங்கினாலும் பரவாயில்லை, இரவுடைய நேரம் கொஞ்ச நேரமாவது உறங்கக்கூடாது. இரவை முழுமையாக ஹயாத்தாக்க வேண்டும்.
இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இரவை 3 பகுதிகளாக பங்கு போட்டுக் கொள்ளுங்கள். முதல் பகுதி திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது பகுதி தொழுகை, வித்ருடைய தொழுகையை நீண்ட நேரம் தொழலாம், நஃபிலான தொழுகைகள் தொழலாம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழலாம். மூன்றாவது பகுதியில் அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடாது, தொழுகையில் ஈடுபடக்கூடாது. அந்த மூன்றாவது பகுதி இஸ்திக்ஃபாரில், தௌபாவில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கணும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் சஹருடைய நேரத்தில், அதாவது கடைசி நேரத்தில் மூன்றாவது பகுதியில் அந்த சஹாபாக்கள் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இத்திகாஃப் என்றால் அல் ஹல்வத்து மஅல் ஹாலிக், படைப்பாளனோடு தனிமையில் இருப்பது, மக்களுடைய தொடர்பை விட்டு துண்டித்து நடப்பது. துன்யாவுடைய எந்த காரியத்திலும் அந்த காலத்தில் நாம் ஈடுபடக்கூடாது. இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் மொபைலை எடுத்து கிண்டிக் கொண்டிருந்தால், சாதாரணமாக வெளியே போயிட்டு வந்தால், ஒரு கடைக்கு போய் வருவோம், வீட்டுக்கு போய் வருவோம், மொபைலை கிண்டினால், சோசியல் மீடியாவை பாவித்தால் முழு உலகத்துக்கும் வலம் வந்து விடுவோம். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் மிக பேணுதலாக இத்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள். வீடுகளில் உங்களுடைய பெண்களையும் பக்குவமாக ரப்போடு திக்ர் செய்து, தௌபா செய்து, இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய நல்ல ஒரு பக்குவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள். பொதுவாக இத்திகாஃப் என்பது வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தில் மாத்திரம்தான் இருக்க முடியும். எந்த இடம் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறதோ மஸ்ஜிதுக்காக, அங்கு மட்டும்தான் இத்திகாஃப் இருக்கலாம். வீடுகளில் பெண்களுக்கு இத்திகாஃப் இருக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு என்று இந்த ரமதானுடைய கடைசி பகுதியில் அதிகமான இபாதத் செய்வதற்காக ஒரு ரூமை ஒதுக்கலாம், ஒரு பகுதியை ஒதுக்கலாம். அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு, கணவனுடைய தேவைகளை செய்து கொண்டு, மற்ற நேரங்களில் அவர்கள் அமல் இபாதத் அதிகமாக செய்யலாம். அதை உங்களுடைய பெண்களுக்கு ஆர்வமூட்டுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி 10 இத்திகாஃப் வலியுறுத்தப்படுவது லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான ஒரு இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான். லைலத்துல் கத்ர் எப்போது வரும்? ரமதானுடைய கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு வரும். இது அநேகமான அறிஞர்களுடைய கருத்து. ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய முதல் 10 இத்திகாஃப் இருந்தார்கள். சஹாபாக்களாகிய நாமும் இத்திகாஃப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தேடக்கூடிய இரவு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இரண்டாவது 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். நாமும் இருந்தோம் ரசூலுல்லாஹுடன். 20வது ஆண்டு காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயானில் சொன்னார்கள், எனக்கு அந்த இரவு காண்பிக்கப்பட்டு விட்டது, ஆனால் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த இரவில் தண்ணீரும் மண்ணும் கலந்த ஒரு இடத்தில், சேரான ஒரு இடத்தில் சுஜூத் செய்வதை நான் கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தினுடைய மஸ்ஜித் நிலம் மண்ணினால் முலாம் பூசப்பட்டிருந்தது. கூரைகள் ஈச்சப்பழ ஓலைகளால் செய்யப்பட்டிருந்தது. இடைவெளிகள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21ஆம் இரவு தொழுகை நடாத்திக் கொண்டிருந்தார்கள். மழை பொழிந்தது. கூரையினுடைய இடைவெளிகளால் தண்ணீர் ட்ரொட்கள் கீழே விழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரும் மண்ணும் கலந்த ஒரு இடத்தில் சுஜூத் செய்வதை நான் கண்டேன். அது 21ஆம் இரவாக இருந்தது என்று அறிவிக்கிறார்கள். இது ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 21ஆம் இரவு லைலத்துல் கத்ர் வந்திருக்கிறது. வேறு வேறு ஹதீஸ்களை வைத்து பார்க்கும்போது லைலத்துல் கத்ர் என்ற இரவு கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் 21, 23, 25, 27, 29 முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸின் பிரகாரம் அவு ஃபீ ஆகிரி லைலா 30வது இரவில் கூட லைலத்துல் கத்ர் வரலாம்.
கணேசுக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் அது சாதாரண ஒரு இரவு அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக ஹயாத்தாக்கினால் 83 வருட காலம் சாப்பிடாமல் குடிக்காமல் ஓய்வெடுக்காமல் அமல் இபாதத் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை ஒரே இரவில் அவர் அடைந்து கொள்வார். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களுக்கு ஆயுள் அதிகம், நீண்ட காலம் வாழ்ந்தார்கள், 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் சவாப் அஜிர் கூலிகள் குறைவு. எங்களுடைய உம்மத்தினர்கள் குறைவான காலம் தான் வாழ்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அஜ்ரும் சவாபும் மிக மிக அதிகம். அவர்களுடைய 700 வருடங்களோடு எங்களுடைய 70 வருடத்தை ஒப்பிடும் போது சமமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகள் எங்களுக்கு வாரி வழங்குகிறான். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்வோம். முடியுமானவரை கடைசி பகுதியை இத்திகாஃபில் நாம் கழிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹரும கைரஹா ஃபகத் ஹரும. யார் லைலத்துல் கத்ரை இழந்து விடுவாரோ, யாருக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர் பாக்கியமற்றவர், மஹ்ரூம், எந்த ஒரு நலவுக்கும் தகுதி இல்லாதவர். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் ஆரம்பித்ததும் ஆரம்ப நாட்களில் மஸ்ஜிதில் அதிகமான மக்கள் வந்து நிரம்புவார்கள். கொஞ்ச நாட்கள் போகும் போதே பழையபடியே சாதாரண நாட்களை போன்று மஸ்ஜித் ஆகிவிடும். தராவிஹ் தொழுகைக்கு ஆட்கள் மிக குறைவாக இருப்பார்கள். 27க்கு வராமல் இன்று 21ஆம் இரவு முன்பின்கள் இருந்தால் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு இன்று இரவில் இருந்து முழுமையாக தராவிஹை தொழுவுங்கள், தஹஜ்ஜுதை தொழுவுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். முடியுமானவரை மஸ்ஜிதில் வந்து இத்திகாஃப் இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்திகாஃபுடைய நியத்தோடு நீங்கள் சும்மா இருந்தாலும் நன்மை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். புனிதமான ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்தார்கள், ரமதான் வந்து யார் அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் பதுவா செய்ய மாட்டார்கள், எந்த ஒரு கட்டத்திலும் பதுவா செய்ததில்லை. யார் ரமதானை அடைந்து அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பை அடையவில்லையோ அவருக்கு பதுவா செய்தார்கள். என்னுடைய நெஞ்சில் கையை வைத்து யோசித்து பார்ப்போம். 20 நோன்புகளாகிவிட்டது. இதுவரை நான் எத்தனை குர்ஆன்களை ஓதிவிட்டேன்? என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அமல் இபாதத்தில் எந்த அளவு பக்குவமாக இருக்கிறேன்? தனிமையில் இருந்து யோசிப்போம். தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள்வோம். ரப்பல் ஆலமீன் முழு ரமதானும் எம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். அலா முஸ்தக்ஃபிர் ஃபஅக்ஃபிர் அலா, என்னிடத்தில் பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் மன்னிக்கிறேன். அலா முஸ்தர்ஸிக் ஃபஅர்ஸிகா, என்னிடத்தில் ரிஸ்க் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் தருகிறேன். அலா முபுத்தலா, பலாய் முசீபத்துகளில் கஷ்ட துன்பங்களில் அவதிப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஃபவாஃபி, நான் அவர்களுக்கு விமோசனம் தருகிறேன். ரப்பல் ஆலமீன் முதல் வானத்தில் முழு ரமதானும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரம் தான் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான். முழு ரமதானும் தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காத என்பது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவர். கபரிஸ்தானுக்கு சென்று பாருங்கள், கை குழந்தையுடைய கபரும் இருக்கிறது, நடுத்தர வயதினருடைய கபரும் இருக்கிறது, வயோதிபர்களுடைய கபரும் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு ரமதானை அடையும் போதும் இது என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் என்ற பயத்தோடும் அச்சத்தோடும் தான் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் கழிக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான மாதத்தில் அவனது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. ரப்பே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் செய்துவிட்டோம் ரப்பே, உனது ரஹ்மத்தை கொண்டு எங்களை மன்னிப்பாயாக. ரப்பே, சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக, கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக, கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நன்மையான விஷயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக, பாவத்தின் மீது வெறுப்பை தருவாயாக. ரப்பே, நீ இரக்கம் உள்ளவன் ரப்பே, அவருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தினால் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது இகாமை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை
நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அப்படியாப்பட்ட உனக்கு நெருக்கமான அடியார்களாக நம் அனைவர்களை ஆக்கிடுவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.